நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், யார் ஃபோன் பண்ற? அண்ணனுக்கு. ஏய் அக்கா, வேணாக்கா. அண்ணன் வந்தா அப்புறம் ரணகலம் ஆயிடும். அவரே பாவம், வீட்ல யாரும் இல்லைன்னு கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டு வந்திருக்காரு. என்னது? அவன் வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு வந்திருக்கானா? தெரு முனையில ஆட்டோவோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீ வீட்ல யாரும் இல்லைன்னு போட்டு கொடுத்ததும் ஆட்டோ உள்ள கொண்டு வந்து இவ்ளோ அலம்பல் பண்ணிட்டு இருக்கான். நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன், அதான் சரியா வரும். அண்ணனுக்கு போன் செய்யும் பாசமலர் மீனாட்சிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உன் மனச அப்படியே படிச்சு வச்சிருக்காரு. இங்கே இப்பொழுது ஒரு அருமையான காதல் காட்சி போய் கொண்டிருக்கிறது. இந்த காதல் காட்சியை தயவு செய்து நீங்கள் சண்டை காட்சியாக மாற்ற வேண்டாம் என்று அகில உலக மிர்ச்சி சரவணன் நற்பணி மன்றம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஹாய் மீனாட்சி. முதல்ல மைக் ஆஃப் பண்றா. என்னடா பிரச்சனை உனக்கு? பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியுமே. அதுக்கு என்ன சொல்யூஷன் நீ தான் சொல்லணும். அதான் திருப்பி திருப்பி சொல்லியாச்சே, இன்னும் எத்தனை தடவை சொல்றது? இல்ல மீனாட்சி, நீ நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என்ன வேணாம்னு சொல்ற. அதே மாதிரி நான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் உன்னை வேணும்னு சொல்றேன். சரிதானே? இப்படியே சுத்திட்டு உன்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க. பரவாயில்ல, நீ சந்தைக்கு வந்தா நான் காய்கறி கடை போட போறேன், மளிகை சாமான் வாங்க வந்தா மளிகை கடை போட போறேன். அதுவும் இல்லையா, எஸ்பிபிக்கு அப்புறம் நம்ம வாய்ஸ் இங்க ரொம்ப ஃபேமஸ். பஞ்சாயத்துல பேசி இதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு போறேன். அப்புறம் பர்மனண்டா ஒரு ஆட்டோ பிக்ஸ் பண்ணி உன் வீட்டை சுத்தி சுத்தி வந்து பாட்டாவே போட்டு உன்னை கொன்னுடுவேன். எப்படியும் பல போராட்டத்துக்கு அப்புறம் நீ ஓகே தான் சொல்ல போற. அதை இப்பவே சொன்னா இவ்வளவு சிரமம் இல்லைல்ல. சரி சரி, டென்ஷன் ஆகாம யோசி. நான் என் வேலையை பாக்குறேன். அண்ணா போலாண்ணா. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அண்ணா ரிவர்ஸ் அண்ணா, ரிவர்ஸ் அண்ணா. என்னப்பா ஆச்சு? பெல்ட் அறுந்துருச்சு சார். ஐயோ, நான் வேற இன்னைக்கு பெல்ட் கட்டிட்டு வரலையே சார். இன்ஜின் பெல்ட் சார் இருக்கு, அரை மணி நேரத்துல மாட்டிடுறேன். என்ன சரவணா, மீனாட்சி பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறியா? இல்லப்பா. அப்புறம் யாமினியா? இல்லடா, இந்த தொல்லைக்கு அந்த தொல்லை பெட்டர்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? நான் அதெல்லாம் விட பெரிய தொல்லையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். யாருப்பா அது? உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன பத்தியா? மைசன், நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. நீ யாரு? மைசன், என்ன தெரியலையா? நான் ராஜசேகர், ஃபாதர் ஆஃப் மிர்ச்சி சரவணன். Who are you? இங்கிலீஷ்ல இல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு அப்பாவுக்கு ஒரு குவார்ட்டர், ஒரு வாட்டர் பாக்கெட், ஒரு டிஸ்போசபிள் கிளாஸ், 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வேர்க்கல பாக்கெட், அவ்வளவுதான். இந்த காமெடிலாம் வேணாம், நான் சீரியஸா கேட்கறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு மனசுல ஆகல. எனக்கு தான் தலையெழுத்து. லவ் பண்ண பொண்ணை கட்டிக்கணும்னு படாத பாடுபடுறேன். என்னோட சேர்ந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? டேய், இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா? ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஆள் நீ. என்னோட சேர்ந்து ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் அவமானப்படுறதும் தேவையா உனக்கு? இதெல்லாம் என்னடா திடீர்னு என்னென்னமோ பேசுற? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு தோணுதுப்பா. போடா லூசு, இதுல எனக்கு என்னடா கஷ்டம் இருக்கு? பா, நிஜமா சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? சொல்லவா? சொல்லு. என் புள்ள ஜெயிக்கணும். காசு கட்டாம ஆடுற ரம்யா இருந்தாலும் சரி, வாழ்க்கையே கட்டி ஆடுற காதலா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் என் புள்ள ஜெயிக்கணும். அது ஒண்ணுதாண்டா எனக்கு வேணா. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்.
எனக்கான தனியான சந்தோஷம்லாம் முடிஞ்சு எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. எப்போ நீ பிறந்தியோ அப்பத்துல இருந்து உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். யூ ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. யூ சேட், ஐ எம் வெரி சேட் பிகாஸ் ஐ எம் யுவர் டேட். உனக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. நீ 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கும் உன் ஜிகே மாஸ்டருக்கும் ஆவாது. அந்த ஆளு உன்னை போய் ஜிகேல ஃபெயில் பண்ணிட்டான். நான் விடலையே, நேரா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் தேம்பி தேம்பி அழுதுட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் அழுவுறத பார்த்து உனக்கு ஜிகேல பாச போட்டு ஜிகே மாஸ்டர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. என்னடா சிரிக்கிற? உன் விஷயத்துல எதுவுமே விளையாட்டு கிடையாது. போதுமா வழக்கம்?